கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்தம். நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். எனக்கன்பான தேவஜனமே, தேவனையே நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் மகா சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர். அதனாலே அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். எருசலேம் பாழாயிருந்ததும் அலங்கம் இடிந்து போனதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் கேள்விப்பட்ட நெகேமியா அதை குறித்து விசாரித்தான். அழுது உபவாசித்தான். இரவும் பகலும் மன்றாடினான். பாவத்தை அறிக்கையிட்டான். தேவனுடைய இரக்கம் கிடைக்கும்படி பிரார்த்தித்தான். தன்னுடைய ஜனம் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறதையும் எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடப்பதை பார்த்துவிட்டு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் மன்றாடின மன்றாட்டினால் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தது. அவன் கேட்டவைகளை ராஜா கட்டளையிட்டார். எருசலேமுக்கு செய்ய வேண்டியதை தேவன் அவன் மனதிலே வைத்தார். அலங்கம் 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. இந்த கிரியை தேவனால் கைகூடி வந்தது. ஆம், தன் தேசம் தன் மக்களுக்காக நெகேமியா செய்த ஒவ்வொரு அர்ப்பணிப்பையும் நீங்கள் கேட்டீர்கள். நீங்களும் நெகேமியாவைப் போல தேசத்திற்காக, குடும்பத்திற்காக, தங்கள் உறவுகளுக்காக மன்றாடி ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கும் மகா சந்தோஷத்தை உண்டாக்குவார். இம்மாதம் கர்த்தர் உங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கி உங்களை மகிழ்ச்சியா இருக்க செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.